ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு இன்றைக்கி ரீவேல்யூஷன் ரிசல்ட் ஒரு ஃபோட்டோ காப்பி வந்து கிடச்சிச்சு. அதில் வந்து நிறைய பேருக்கு நோ சேஞ்சஸ் தான் இருக்குது. என்சின்னு இருந்திருக்கும். எனக்கு நான் கேட்டது வரைக்கும், நான் விசாரித்தது வரைக்கும், எனக்கு அனுப்புனவங்களுமே சரி எல்லாருமே நோ சேஞ்சஸ் என்சின்னு தான் இருந்திருக்கு. பட் நாட் எக்ஸ்பெக்டட் தான். மோஸ்ட்டாக வந்து பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த வாட்டி நிறைய பேருக்கு என்சிஸ் வந்திருக்கு. ஸோ நியர்லி 70% கிட்ட என்சின்ற மாதிரி தான் தெரியுது பார்க்க. அண்ட் மோர் ஓவர், ஸோ நெக்ஸ்ட் வந்து நீ அடுத்தது அவங்களோட நெக்ஸ்ட் அப்டேட் அண்ணா யூனிவர்சிட்டி என்னவாக இருக்குன்னா டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுறது தான். ஸோ மோஸ்ட்டாக டைம் டேபிள் வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டிசம்பரில் நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரிப்ரேஷன்னு பார்த்தோன்னா டைம் டேபிள் கிடச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் வந்து டைம் டேபிளை நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அரியர் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து அரியர் இல்லாமல் கரண்ட் சம் மட்டும்தான் எக்ஸாம்ஸ் கவர் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட டைம் டேபிள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கவர் பண்ணிவிட்டு அந்த டைம் டேபிளில் எத்தனை நாள் லீவ் இருக்குது, ஸோ அந்த லீவில் எத்தனை சப்ஜெக்ட் எவ்வளோ பேட்டர்ன்ஸ் நம்ம முடிக்கணுன்றதை பார்க்கணும். ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு 2 to 3 days இருக்குன்னா ஒரு 1 டேயில் ஒரு 2 யூனிட்ஸாவது கவர் பண்ணணும். ஸோ அப்போ 2 daysல ஒரு 4 யூனிட்ஸ் கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கவர் பண்ணும்போது 2 மார்க்ஸுக்கு மோர் டைம்ஸ் கொடுக்காம ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுப்பேன்னா 13 மார்க் அண்ட் 15 மார்க்ஸுக்கு மோர் டைம் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்குமே அதுலேயுமே கவர் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைம் டேபிளை பாருங்கள். டைம் டேபிள் பார்த்துட்டு ஒரு பிளானர் ஃபஸ்ட்டு மேக் பண்ணிடுங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே எத்தனை நாள் லீவ் இருக்குது, ஸோ அந்த லீவுக்கு தகுந்தாப்பில் உள்ள டேஸை வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் முடிக்கணும் அப்படின்றதையும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். எடுத்தோம் கவுத்தோன்னு ஃபுல்லாத்தையுமே படிச்சுட்டு இல்லாமல் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து மோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக படிச்சிட்டிங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோன்னா அதுலேருந்தே நமக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும் இல்லையா? அண்ட் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சில சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் 1 day தான் லீவ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸுக்கு நமக்கு எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கவர் பண்ண தொடங்கிடணும். ஓகேவா? அண்ட் மோர் ஓவர் இந்த டெரிவேட்டிவ் பேப்பர்ஸ், மோர் ஓவர் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ஸ்லாம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ஸ்லாம் நம்ம எழுதி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதெல்லாம் என்னென்னா எக்ஸாமுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரிசால்வ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இது ஒரு பக்கம். அண்ட் மோர் ஓவர் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அரியர் இருக்கும் உங்களுக்கு. அரியரில் மெயின் பார்ட் என்னென்னா இப்போ நிறைய பேர் 7th செமஸ்டர் ஃபைனல் இயரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மோஸ்ட்டாக லாஸ்ட் செமஸ்டர் மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ இதில் வந்து நமக்கு கிளியர் பண்ணிடணுமே அப்படின்னு இருக்கிற கேஸஸில் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். எக்ஸாம் டைமில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா தான் முடியும். ரொம்ப படிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸாவது கவர் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டினுமே நீங்கள் ஃபுல்லாக படிக்காட்டியுமே எப்படி படிக்கணும்னா கீவேர்ட்ஸ் வந்து இவாலுவேட்டரோட கண்ணில் படுற மாதிரி படிக்கணும். ஸோ படிக்கும் போது அந்த ஒரு கொஸ்டினை ஒரு பேஜுக்கு வேணால் ஒரு கீவேர்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த கீ பாயிண்ட்ஸை பாயிண்டாக எழுதுறதுக்கு பாருங்கள். நிறைய பேர் என்னென்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை எழுதுகிற மாதிரி தான் போவோம். பட் கதை எழுதும் போது அந்த கீ பாயிண்ட்ஸ் அவங்க கண்ணில் படுற மாதிரி இருந்துச்சுனாலே மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. கதை எழுதுறதுலே கேட்டகரைசேஷன்ஸ் இருக்குது. கதை எழுதும் போது ஜஸ்ட் ஒரு 4 பேஜ் எழுதுறதுக்கும் 3 பேஜ் எழுதுறவனுக்கு நிறைய மார்க் கிடைக்கும். ஏன்னா அவன் எழுதியிருக்க கண்டென்ட் அப்படி இருக்கும். ஸோ உள்ள கீவேர்ட்ஸ் கண்ணில் படுறது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் டெரிவேட்டிவ் பேப்பர், நார்மல் பேப்பர்ஸ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் போட்டிருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்து படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுக்குன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அண்ட் மோர் ஓவர் சிலபஸில் ஹாஃப் சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ படிக்க முடியாதவங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேயே நம்ம ரவுண்ட் போட்டு கொடுத்துருப்போம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மோர் ப்ரையாரிட்டி பண்ணி படிங்க. அண்ட் மோர் ஓவர் பிளானர் வந்து டோட்டலாக ஓவராலாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அரியர் சப்ஜெக்ட்ஸுக்கு இத்தனை நாள் கொடுக்கணும். அண்ட் நமக்கு அதுலேயே வந்து அரியர் போட்டிருக்கவங்களுக்கு மார்னிங் செஷன் ஆஃப்டர்நூன் செஷன் 2 செஷன் இருந்துச்சுன்னா அந்த சப்ஜெக்ட்ஸுக்கு என்றைக்கெல்லாம் நம்ம ஒதுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இனி வெயிட் பண்ண வேண்டியது நம்மளோட டைம் டேபிள். ஸோ டைம் டேபிள் வந்துருச்சுன்னா தென் நெக்ஸ்ட்டு சடனாக நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு பிளானர் மேக் பண்ணி அரியர் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி நான் அரியர் ஸ்டூடெண்ட்ஸுமே கரெக்டாக ஒரு டைம் ஷெடியூல் போட்டுட்டிங்கன்னா 1 டேயில் ஒரு 2 லெசன்ஸாவது முடிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? பிகாஸ் மற்ற வேலைகளும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 லெசனாவது முடிச்சிட்டோன்னா 2 daysலாம் லீவ் கிடைக்குதுன்னா 4 லெசன்ஸ்லாம் முடிச்சிடலாம். ஸோ அதுலேயுமே ஒரு லெசனில் வந்து ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா ஒரு 2 hours இல்லை 3 hours ஸ்பெண்ட் பண்ணாலே ஒரு லெசன் முடிஞ்சிடும். ஸோ மார்னிங் கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தியரி கம் டெரிவேட்டிவாக இருக்குது, டெரிவேட்டிவ் பேப்பர்ஸ்லாம் இருக்குன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் தொடங்கிடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீக் கேன் வெயிட் ஃபார் டைம் டேபிள். ஸோ டைம் டேபிள் வந்துருச்சுன்னா டைம் டிலே இல்லாமல் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பிளானர் மேக் பண்ணிடுங்க. ஸோ ரீவால்யூஷனில் என்சி வந்துருச்சு அவ்வளோதான் சொல்லிட்டு அதை அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க, எழுதாமல் இருக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் செமஸ்டர்லாம் எழுதும் போது மோர் சான்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ கொஞ்சமாவது அட்டாச் பண்ணி ஒரு 30 to 35 மார்க்காவது நீங்கள் ஸ்கோர் பண்ணி வந்தால் தான் ஏதாவது கன்சிடர் பண்ணுவாங்க உங்கள்
ஸோ ரொம்ப மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால மட்டும்தான் ரீவேல்யூஷன்லையுமே கிடைக்காம இருக்கலாம். ஓகேவா? ஸோ தட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுறோம், கான்செப்ட்ஸையும் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் பார்த்து இந்த வாட்டி கிளியர் பண்ண பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.